ஓபன் பண்ணும்போது இப்படியா நடக்கணும்? ரொம்ப நாளாவே வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ரெகுலரா விளக்கேற்றணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் விளக்கு வச்சிருந்தேன், பட் அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண விளக்கு ஏன் பிடிக்கலன்னு வீடியோவோட எண்ட்ல காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இப்பெல்லாம் மீஷோல வர ப்ராடக்ட் நீங்க நினைச்சு பாக்குறத விட குவாலிட்டியா வருது. அது ட்ரெஸ் ஆகட்டும், ஹோம் டெக்கார்ஸ் ஆகட்டும், அவ்வளோ குவாலிட்டியா கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விளக்கோட பேக்கேஜிங் பத்தி சொல்லியே ஆகணும். எங்கேயுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா பேக் பண்ணி இருந்தாங்க. இதை நான் செட்டா வாங்கியிருக்கேன், 2 விளக்கு வர மாதிரி. நீங்க சிங்கிளா வேணும்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த விளக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். நீங்களும் அந்த தப்பு பண்ணாம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸில் கொடுத்துருக்கிற பிளேட்டில் 3 நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கீழே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். நான் அதை மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன நானே திட்டிட்டு இருந்தேன். இது ஒரு பேசிக் விஷயம் தான், அதையே கவனிக்காம ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு. அண்ட் இதோட ப்ரைஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ 300 rupees. பட் இப்போ 220 rupees ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு. அண்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண விளக்கு பேஸ் ஸ்டெடியாக இல்லாமல் சும்மா தொட்டாவே கீழே சாஞ்சிடும். நான் எப்பெல்லாம் விளக்கு ஏற்றி வெளியே வைக்கிறேனோ அப்பெல்லாம் என் பையன் போய் அதை தொட்டு தொட்டு விளையாடி கீழே தள்ளி விட்டு ஒரு விளக்கு ஆல்ரெடி உடைச்சிட்டான். ஸோ அதுக்காகவே இந்த ப்ராடக்டை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா உங்களுக்கு நான் டிஎம் பண்ணிடுறேன்.